கமின். வாங்க. ஹாய், என் பேரு சங்கர். நான் நந்தினியோடைய காலீக். திஸ் இஸ் மை கார்டு. சாரி, என்கிட்ட எதுவும் கார்டு இல்ல. இல்ல பரவாயில்ல. உங்ககிட்ட இதை நந்தினி கொடுக்க சொன்னாங்க. என்னது இது? தெரியல, அவங்களே கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. பட் ஐ திங்க் ஷி ஃபெல்ட் a little delicate. அதான் என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. சரி, உட்காருங்க. யூ டோன்ட் மைண்ட் பிராண்டி ரைட்? நான் குடிக்கல. அப்படியெல்லாம் சொல்லப்படாது. கடற்கரைக்கு போயிட்டு கால் நினைக்காம வர்றதும் தம்பி கதிர் வீட்டுக்கு வந்து குடிக்காம போறதும் பெரிய பாவம். நான் குடிக்கிறது இல்லைங்க. இப்ப குடிக்கலையா இல்ல எப்பவுமே குடிக்கிறது இல்லையா? எப்பவுமே குடிச்சதே இல்ல. ஏய், என்னங்க நீங்க இந்த கார்டு கொடுத்ததுக்கு பதிலா உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 கொடுத்துருந்தீங்கன்னா பையில வச்சு பாத்துக்கிட்டே இருந்து போனாங்க. எதுக்கு? 1970க்கு பிறகு தமிழ்நாட்டுல பிறந்த ஒருத்தன் குடிக்க மாட்டானா? நம்ப முடியலையே. திறந்து கிடந்த கதவை தட்டிட்டு வந்தப்பவே நீங்க ஜென்டில்மேனா தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். சரியா போச்சு. சார், நான் உன்னை கேட்கறேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன? அது அது ஒண்ணும் இல்ல. நீங்க கோவப்படக்கூடாது. என்னன்னு சொல்லுங்க. நான் நந்தினியை 1 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரப்போஸ் கூட பண்ணேன். பட் நோ ரெஸ்பான்ஸ். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல உங்களை மீட் பண்ணதுல இருந்து ஆஃபீஸ்ல யார் என்ன சொன்னாலும் கதிர் என்ன சொன்னார் தெரியுமா, கதிர் என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி தான் சார் பேச்சு. உங்களை விட நல்ல பழக்க வழக்கங்கள் எனக்கு இருக்கு. பார்க்கறதுக்கு சாரி டு சே திஸ், பட் உங்களை விட பெட்டரா இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, சேல்ஸ்ல மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணனா உங்களை விட அதிகம் சம்பாதிப்பேன். இப்ப அதுக்கு என்ன? சரி, எல்லா விதத்துலயும் பெட்டரா இருக்கிற என்னால நந்தினியை இம்ப்ரெஸ் பண்ண முடியல. இப்ப கூட உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கற கொரியர் பாயா தானே என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சார், எனக்கு புரியல சார். இஸ் ஷீ இன் லவ் வித் யூ? அடப்பாவமே, குடிக்கிற நான் இவ்வளவு தெளிவா இருக்கேன், குடிக்காத நீங்க இவ்வளவு குழப்பத்துல இருக்கீங்களே. நாயுடு, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க, நான் வந்துடுறேன். வாங்க போலாம். வாங்க சார் போலாம். உங்க குழப்பத்தை பூரா தீர்த்துறேன். வாங்க வாங்க சார். சார் என்ன சார் பேசிட்டு நந்தினி வீட்டுக்கு வந்துட்டீங்க? வாங்க இறங்குங்க. வாங்க சார் வேணாம் சார். வாங்க 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 சார். எதுக்கு சார்? ஐயோ, ஏன் சார் இப்படி பெல்ல அடிச்சு எல்லாரும் எழுப்புறீங்க? ஏன் சார்? நம்ம என்ன வீட்டையா பார்க்க வந்தோம்? நந்தினி எல்லாம் பார்க்க வந்தோம். நீங்க தானே சொன்னீங்க நந்தினி உங்களை காதலிக்க மாட்டேங்கிறான்னு. சம்பந்தப்பட்டவளே கூப்பிட்டு ஒரு முடிவை சொல்லி கேட்டுருவோம். சார் கத்தாதீங்க சார். கேட்ட போது சார். வேணாம் சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார் இருங்க சார். என்னன்னு கேட்டுருவோம் சார். அவங்களுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. கடவுளே, இதுல வேற நீங்க இந்த மாதிரி தண்ணியை போட்டு வீட்டு வாசல்ல கலாட்டா பண்ணீங்கன்னா அப்புறம் அவங்க என்ன மொத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். விடுங்க சார், நான் பாவம் சார். சார் சங்கர் இருங்க. சங்கர் கேப்போம். என்ன கதிர் இந்த நேரத்துல? ஏய், என்ன இதெல்லாம் நக்கல் பண்றீங்களா நீ அவனும்? என்ன நக்கல் பண்றோம்? சொல்றத புரியுற மாதிரி சொல்லு. அந்த சங்கர் என்னமோ உன்னை காதலிச்சானா, நீ அவனை காதலிக்கலையா? அவன் என்கிட்ட வந்து சொல்லி புலம்புறான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்? உனக்கு பிடிச்சிருந்தா அவனை லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்க, பன்னிக்குட்டி மாதிரி வரிசையா புள்ள பெத்துக்குங்க, செவ்வாய் வெள்ளி கோயிலுக்கு போங்க, பொங்கல் தீபாவளிக்கு டி நகர்ல கடகடையா ஏறி இறங்கி பர்ச்சேஸ் பண்ணி அந்த லட்சிய வாழ்க்கையை வாழ்ந்து தொலைங்க. ஏன் என் கழுத்த இருக்கிறீங்க? நான் பாட்டுக்கு நிம்மதியா தண்ணியை போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சங்கர் அங்க வந்து என்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட என்ன இருக்கு, உன்னை விட நான் பெட்ரு தானே, நந்தினி ஏன் என்னைய பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லி பெனாத்துறான். உங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த மாமா வேலையே நான் பார்க்கணும். முடிச்சிட்டியா? அவனை மாதிரி 100 பேர் என் பின்னாடி சுத்துறாங்க. ஆனா என் வீட்டு கதவை தட்டி நடு ராத்திரில என்னை எழுப்பி என் முகத்துக்கு நேரா நினைச்சத பேசுற தைரியம் உனக்கு மட்டும்தான் இருக்கு கதிர். அவனை மாதிரி நீ ஹிப்போக்ராட் கிடையாது. நிறைய குடிச்சிருக்க, கிளம்பு, காலையில பேசிக்கலாம். நீ சொன்ன மாமா வேலையெல்லாம் இனிமே நான் பாத்துக்கிறேன். போ போ. கூப்பிட்டியா? இல்ல, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான். கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருப்பேன்.